என்னாச்சு மேடம்? ஏன் இங்க நிக்கிறீங்க? ரம்யா என்ன ஆச்சு? சொல்லு ரம்யா, என்ன பிரச்சனை? நிர்மலாமா சொல்லுங்க, ஏன் இங்க நிக்கிறீங்க? என் மகனும் மருமகளும் கேக்குறாங்கல்ல, சொல்லுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சொல்லுங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். நான் வாங்கின கடனுக்காக கடன்காரங்க எங்க வீடு சொத்து எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டாங்க. ஒரு பொம்பளைன்னு கூட இறக்கம் காட்டாம வெளியில விரட்டிட்டாங்க. அதான் எங்க போறதுன்னே தெரியாம இங்க நிக்கிறோம். யாரு? அந்த 100 கோடி கடன் கொடுத்தாங்களே அவங்களா? ஆமா, அவனே தான். அவனை சும்மாவா விட்டீங்க? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தூக்கி வச்சிருக்கலாமே. நானும் அதை தான் சொன்னேன். ஆனா அம்மா தான் அதெல்லாம் சரியா வராதுன்னு சொன்னாங்க. ஏன் மேடம் அப்படி சொன்னீங்க? சட்டம் அவனுக்கு சாதகமா இருக்கு. அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா கோர்ட் ஆர்டர் வாங்கி இதை செஞ்சுட்டான். அதனால போலீஸ்க்கு போனாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, இப்ப என்ன பண்ண போறீங்க? தெரியல பிரியா, என்ன பண்றதுன்னே தெரியல. வீடு இல்ல, தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல. 4 காசு இருக்கும்போது சொந்தக்காரங்க நம்மள மதிக்க மாட்டாங்க. இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறோம். எந்த சொந்தத்தை தேடி போக முடியும் சொல்லு? எங்கேயாவது ஹோட்டல்ல தான் போய் தங்கணும். நல்லா இருக்குமா நீங்க பேசுற நியாயம்? நாங்கெல்லாம் இருக்கும்போது எதுக்குமா நீங்க ஹோட்டல்ல தங்கணும்? என் பையனுக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்கீங்க. என் பையனை உருவாக்குனதே நீங்க தானே. காலேஜ் படிப்பெல்லாம் முடிச்சு சும்மா இருந்தவன ஒரு கம்பெனி ஆரம்பிக்க சொல்லி கை நிறைய பணம் சம்பாதிக்க வழி செஞ்சதே நீங்க தானே நிர்மலா. உங்களை இந்த நிலைமையில நாங்க விட்டுருவோமா? உங்களுக்கு நாங்க கடன் பட்டிருக்கோம். நாங்க இருக்கும்போது நீங்க இப்படி நடு ரோட்ல நிக்கலாமா? வாங்க எங்க வீட்டுக்கு. வாங்க மேடம், நம்ம வீட்டுல தங்கிக்கலாம். வேண்டாம் வருண், உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? எங்க கஷ்டம் எங்களோடவே போட்டோம். ஏன் மேடம் இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அப்படியே பார்த்துட்டு விட்டுற முடியுமா? நீங்க எதை பத்தியும் யோசிக்காதீங்க. முதல்ல வீட்டுக்கு வாங்க. அங்க போய் அடுத்தது என்ன செய்யலாம்னு யோசிக்கலாம். யோசிக்காதீங்க மேடம். மேடம் ஏன் யோசிக்கிறீங்க? இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு நீங்களும் ஒரு காரணம். யோசிக்காம வாங்க மேடம், வீட்டுக்கு போலாம். அம்மா, இதுல யோசிக்கிறதுக்கு எதுவுமே இல்லம்மா. நடு ரோட்ல நின்னுட்டு எதுவுமே பண்ண முடியாது. இவங்க யாரு? பிரியா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். வருண் உங்களோட கிளைண்ட். அவங்க தானமா கூப்பிடுறாங்க. வாங்கம்மா போலாம். வருண், கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரிம்மா. வாங்க வாங்க மேடம். ரம்யா வாங்க. வாங்க வாங்க. 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 வாங்க மேடம், உட்காருங்க. 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 பிரியா, அவங்க லக்கேஜ் எல்லாம் மாடியில் இருக்கிற ரூம்ல வச்சிடலாம். சரிங்க அத்தை.
இப்ப என்னாச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சி பெருசா சாதிச்ச எல்லாரும் ஒரு சூழ்நிலையில இந்த மாதிரி நிலைமையெல்லாம் சந்திச்சுதான் ஆகணும். நாம மனசளவுல பக்குவம் அடையவும் நம்மள சுத்தி இருக்கிறவங்களோட சுயரூபத்தை தெரிஞ்சுக்கவும் இந்த மாதிரி நடந்திருக்கு. இல்ல கீதாம்மா, ஒரே நேரத்துல இப்படி எல்லாத்தையும் இழந்துட்டு வீதிக்கு வருவோன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. இந்த எதிர்பாராத பிரச்சனையில நான் நல்லா குலைஞ்சு போயிட்டேன். இந்த அதிர்ச்சியில இருந்து என்னால மீளவும் முடியல, தாங்கவும் முடியல. என்ன மேடம், நான் சோர்ந்து போன பல சமயங்கள்ல நீங்க கொடுத்த நம்பிக்கையும் தைரியமும் தான் என்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. ஒரு கைடா, ஒரு பிலாசபரா எனக்கு எவ்வளவோ சொல்லி கொடுத்துருக்கீங்க. நீங்களும் இப்படி கண்கலங்களம்மா. ரம்யா, ஏன் கண்ணு கலங்கிருக்கு? நீ ரொம்ப தைரியமான பொண்ணாச்சே. எப்படி கண் கலங்காம இருக்க முடியும்? எனக்கும் எங்க அம்மாவுக்கும் டைம்லி ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இந்த உதவியை என்னால மறக்கவே முடியாது. நான் உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். எல்லாம் என் முட்டாள்தனத்தால வந்த வேலைதான். அந்த உமேஷ் குடும்பத்தை நல்லவங்க நினைச்சு நான் ஏமாந்துட்டேன். ஆரம்பத்துல என்கிட்ட நல்லா தான் பழகுனாங்க. அதனாலதான் ரம்யாவை அவங்க பையனை கேட்டப்ப கூட நான் ரொம்ப சந்தோஷமா சம்மதிச்சேன். ஆனா அதெல்லாம் நடிப்புன்னு போக போக தான் தெரிஞ்சது. அவங்கள பத்தி முழுசா புரிஞ்சுக்கிறதுக்குள்ள நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். இத பாருங்க, ஒருத்தரோட கஷ்டத்தை ஷேர் பண்றதுன்னா அந்த கஷ்டம் எப்படி வந்ததுன்னு கேட்காம இருக்கிறது தான். நீங்க தேவையில்லாம உங்க மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப நடந்தது கூட ஒரு விதத்துல நல்லதுன்னு நினைச்சுக்கோங்களேன். அவங்க பணத்துக்காக தான் பழகி இருக்காங்கன்னு புரிஞ்சது இல்ல. உங்க ரம்யா தப்பிச்சிட்டான்னு நினைச்சுக்கோங்க. மேடம், உங்க நல்ல மனசுக்கு கண்டிப்பா எல்லாமே நல்லதா தான் நடக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கண்டிப்பா ஆண்டவன் உருவாக்கி கொடுப்பான். இங்க பாருங்க, நடந்ததை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே நடக்க போறத பத்தி நினைப்போம். இத பாரு ரம்யா, இது உன் வீடு. உன் வீட்டுல எவ்வளவு ஃப்ரீயா இருப்பியோ அதே மாதிரி இங்கேயும் இருக்கலாம். உனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட கேளு, நான் உனக்கு சமைச்சு தரேன். அப்படி என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோயேன், நீ சமைச்சு கொடு, நாங்க எல்லாரும் சாப்பிடுறோம். ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. ஒரு 2-3 டேஸ் மட்டும் இங்க தங்கிக்கிறோம். அதுக்குள்ள வேற ஏற்பாடு பண்ணிக்கிறோம். என்ன ரம்யா இப்படி பேசுற? நீங்க இந்த வீட்ல இருந்து வெளியே போனா நேரா உங்களுக்குன்னு இருக்கிற உங்க சொந்த வீட்டுக்கு தான் போகணும். நாங்க இருக்கிறப்போ வேற யார் வீட்ல போய் தங்க போறீங்க? மாச கணக்காகட்டும் இல்ல வருஷ கணக்கானாலும் ஆகட்டும், அத பத்தி பரவாயில்ல. இனிமே உங்களுக்குன்னு சொந்த வீடு தயாராகிற வரைக்கும் நீங்க 2 பேரும் இங்க தான் இருக்கணும். நிர்மலாம்மா, நீங்க என் கூட பிறந்த சகோதரி மாதிரி. அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம இந்த வீட்ல இருக்கலாம். இத பாருங்க, உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்த எதிரிங்க மூஞ்சில நீங்க கரிய பூசணும். அவங்க முன்னாடி நீங்க வாழ்ந்து காட்டணும். பஸ் ஸ்டாண்ட் சிற்பால் அடி வாங்கடா. என்ன 5 நாளா ஒரு பையன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப பயமா இருக்கு. நான் பாவம் அந்த பையன் சரி அடி வேணாம். நம்ம ஆசைப்பட்டது வேற எவனுக்குமே கிடைக்கூடாது. அவள்தான். மீண்டும் பழைய நிலைமையை நீங்க அடையணுங்க, அடைஞ்சே தீரணுங்க. இத பாருங்க, வேற எதையும் நீங்க மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. மேல உங்களுக்கு ரூம் இருக்கு, நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க. அதுக்குள்ள நான் சாப்பாடெல்லாம் ரெடி பண்றேன். எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடலாம். பிரியா, இவங்கள மாடியில இருக்கிற ரூமுக்கு கூட்டிட்டு போமா, நான் சமையல் வேலையை பாக்குறேன். வாங்க மேடம். வா ரம்யா. மேடம் வாங்க மேடம். வாங்க. வா ரம்யா.
போதுமா? போதும். சாப்பிடுங்க. போதும் அத்தை. சாப்பிடுங்க மேடம். பிரியா, எங்க எல்லாரையும் சாப்பிட வச்சுட்டு நீ அப்படியே வச்சிட்டு இருக்க? நீயும் சாப்பிடு. நான் சாப்பிடுறேன், நீயும் சாப்பிடு. ஏய், என்ன வரும்னு பார்த்துட்டே இருக்க, சாப்பிடு. ஆஹா. எல்லாருக்கும் பரிமாறிட்டீங்கல்ல, நீங்களும் உட்காந்து சாப்பிடுங்க. ஆ, சரி. ஆமா அத்தை. இப்படி குடும்பமா உட்கார்ந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா பேசி பழகி சிரிச்சுக்கிட்டே சாப்பிடும்போது வயிறோடு சேர்ந்து மனசும் நிறையுதுல்ல? எனக்கும் இது புது அனுபவம் ஆண்டி. சின்ன வயசுல கூட நானும் அம்மாவும் சேர்ந்து சாப்பிட்டதே இல்ல. அம்மா அவங்க வேலையில பிஸியா இருப்பாங்க, நான் தனியாவே இருப்பேன், தனியாவே சாப்பிட்டுப்பேன். இப்படி எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற சந்தோஷத்துல எனக்கு ஆனந்த கண்ணீரே வருதுன்னா பாத்துக்கோங்களேன். ஃபீல் பண்ணாத ரம்யா. இனிமே நம்ம எல்லாரும் ஒன்னா தானே சாப்பிட போறோம். அவ சொல்றது கரெக்டு தான். எந்நேரமும் பிஸ்னஸ் ஆஃபீஸ்னு சுத்திட்டு இருந்தேன். இவ்வளோ கூட கவனிக்காம இருந்துட்டேன். ஆனா இப்போ அந்த பிஸ்னஸும் ஆஃபீஸும் என்கிட்ட இல்லையே. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மேடம், ஆபீஸ் இப்பதான் உங்க கையில இல்ல, கூடிய சீக்கிரம் உங்க கைக்கு வரப்போகுது. எதை நினைச்சும் கவலைப்படாம சாப்பிடுங்க. ரம்யா, உனக்கு இந்த கூட்டம் பத்தலன்னா சொல்லு. ஹம்சவல்லி ஆண்டி வீட்ல நிறைய டிக்கெட் இருக்கு, எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயோ, தாங்காது. நிர்மலாம்மா, எப்பவும் நீங்க இப்படி சந்தோஷமா வாழ்க்கை பூராவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆபீஸ் இல்லைன்னு வருத்தப்படாதீங்க. எங்க ஆபீஸ் இருக்குல்ல, அதுல போய் எம்டியா உட்காந்து நல்ல அதிகாரம் பண்ணுங்க. என் பிள்ளைங்களுக்கு வியாபாரத்தை கத்து கொடுங்க, நல்லா வளர்த்து விடுங்க அவங்கள. இத பாருங்க, நாளையில இருந்து எம்டி சீட்ல உட்காருங்க. ஐயோ, என்ன நீங்க? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே வருண் பிசினஸ் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் சிசிடிவி கேமரா பொறுத்துறதெல்லாம் இவர்தான். என்கிட்ட யார் கேட்டாலுமே நான் வருண் பேரை தான் ரெஃபர் பண்ணுவேன். வேண்டாங்க, அவங்களே பாத்துக்கிட்டோம். அப்படிலாம் சொல்லாதீங்க. பிரியா யாரு? உங்க மக தானே? என்ன சொல்றீங்க? பிரியா என் மகளா? ஆமா, முதல்ல பிரியாவை உங்க மகளா தானே நடிக்க சொன்னீங்க, மறந்துட்டீங்களா? அப்போ பிரியா உங்க மக தானே? நீங்க அப்படி சொல்றீங்களா? எனக்கு ரம்யா மாதிரி பிரியாவும் ஒரு மக தான். நோ நோ நோ, என் அம்மாவுக்கு நான் மட்டும்தான் மக, வேற யாரும் மக கிடையாது. நீயே இருந்துக்கோ ரம்யா, யாரும் போட்டிக்கு வர மாட்டாங்க. சரியான பொறாமக்காரிடி நீ. அதெல்லாம் சரி, பேசிட்டே இருக்கீங்களே, யாரும் சாப்பிட மாட்டீங்களே. கை நிறைய எடுத்து வாய் நிறைய சாப்பிடணும். சாப்பிடு. சாப்பிடுங்க. சரிங்க. மேடம், இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். உங்களை எம்டி சீட்ல உட்கார வச்சு அழகு பார்க்க போறேன். எந்திரிங்க மேடம், போலாம்.
பிரியா, என்னோட ஸ்டாஃபுங்க முன்னாடியே என் எம்டி சீட்ல இருந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளாத குறையா என்ன அமிச்சிட்டாங்களே. நான் கடன் வாங்கினதை கூட அவ்வளவு அவமானமா நினைக்கல. ஆனா என்னோட ஸ்டாஃபுங்க முன்னாடி என்னால தாங்க முடியல பிரியா. மேடம், நீங்க அதையே நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆபீஸையும் வீட்டையும் பூட்டிட்டா சொத்து அவங்கள்தானே ஆயிடுமா? அருணும் வருணும் இருக்கிறப்போ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நாங்க இருக்கும்போதே அந்த அமெரிக்கா மாப்பிள்ளைக்கு ரம்யாவை கட்டி கொடுக்க விட்டுருவோமா? கடனை தூக்கி வீசிட்டு வீட்டையும் ஆபீஸையும் நாங்க வாங்கிடுவோம். ரம்யாவுக்கும் அருணுக்கும் ஜாம் ஜாம்னு கல்யாணத்தை நடத்திடலாம். அது வரைக்கும் உங்களுக்கு ஒரு சேஞ்ச் வேணும்ல, அதான் நம்ம ஆபீஸை நிர்வாகம் பண்ணுங்க, சரியா? வாங்க, அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். மா வாங்கம்மா. யாருமே இல்லாம நாம தனிமரமா வாழ்ந்துட்டு இருந்தோம். இப்ப நமக்கு பிரியா, அருண், வருண், கீதா ஆண்டின்னு எல்லாருமே துணையா இருக்காங்க. அப்புறம் ஏமா ஃபீல் பண்ற? வா ஏய் வாமா. மேடம், இவர்தான் என் அப்பா. நான் எது செஞ்சாலும் எங்க அப்பா போட்டோவை கும்பிட்டுட்டு தான் மறு வேலைய ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இன்னைக்கு உங்களை எம்டி சீட்ல உட்கார வைக்க போறேன். அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலாம். மேடம், நீங்க ஏன் கண் கலங்கி நிக்கிறீங்க? மாதா, பிதா, குரு, தெய்வம் எல்லாமே எனக்கு எங்க அப்பா தான். நீங்க ஒன்னும் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன் பிரியா, இவரா உங்க அப்பா? ஆமா மேடம், இவர்தான் என் அப்பா. என் அப்பாவை பார்த்திருக்கீங்களா? என் அப்பாவை உங்களுக்கு தெரியுமா? இல்ல, நான் சும்மா தான் கேட்டேன். நிஜமாவே இவர்தான் உங்க அப்பாவா? எனக்கு எல்லாமே என் அப்பா தான். அவர் நினைச்ச மாதிரியே நான் வருணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா இத பார்க்கதான் என் அப்பா உயிரோட இல்ல. சரி, உன் அப்பா தான் இல்ல, உன் அம்மா எங்க? அவங்க எங்க இருக்காங்க? சாரி மேடம், எனக்கு அம்மாவும் இல்ல. அம்மா இல்லனா? அம்மாவை இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்ல. அவங்க எப்படி இருப்பாங்க, கருப்பா சிவப்பான்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாமே எனக்கு என் அப்பா தான். உன் அம்மாவோட போட்டோவை கூட நீ பார்த்தது இல்லையா? இல்ல மேடம், எங்க அப்பா கிட்ட எங்க அம்மாவோட போட்டோ இருந்ததா எனக்கு ஞாபகம் இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சு என் அம்மாவோட போட்டோவை எங்க அப்பா கிட்ட நான் பார்த்ததே இல்ல. ஏன்? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க அம்மா எங்க அப்பாவை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. ஏன் என்னன்னு எங்க அப்பா கிட்ட கேட்டு
அவரை கஷ்டப்படுத்தவும் நான் விரும்பல. எங்க அப்பா அவங்கள பத்தி சொன்னதே இல்ல. எங்க அம்மாவை பத்தி நான் கேட்டதும் இல்ல. அந்த அளவுக்கு எங்க அப்பா எங்களை தாயில்லாத குறை தெரியாம பாத்துக்கிட்டாரு. எங்க அம்மாவோட பாசத்தை நாங்க பார்த்ததே இல்ல. ஆனா அந்த பாசத்தையும் சேர்த்து எங்க அப்பா கிட்ட நாங்க பார்த்தோம். மேடம், நீங்க ஏன் எங்க அப்பாவை பத்தி சொன்னதும் கண் கலங்குறீங்க? இல்ல அம்மா இல்லாம உங்க அப்பா உங்களை வளர்க்க எவ்வளவு சிரமப்பட்டிருப்பாரு அத நினைச்சேன். ஃபீல் பண்ணிட்டேன். ஃபீல் பண்ணாதீங்க மேடம். அதான் நாங்கெல்லாம் வளர்ந்துட்டோம்ல. அப்பா போட்டோவை கும்பிட்டுட்டு ஆஃபீஸ்க்கு போலாம் வாங்க. என்ன மன்னிச்சிருங்க.